நாலம்பலம்னு பேர் கேரளத்துல. இந்த ஆடி மாசம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆடி மாசத்துல கேரளத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திகால ராமாயணத்தை கரைச்சு குடிச்சு பிழிஞ்சு காயவே போட்டுருவா. அவ்வளவு நைப்புண்ணியம் இருக்கும் ராமாயணத்துல. வால்மீகி ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம்னு ஒண்ணு உண்டு. கிளிப்பாட்டுன்னு பேர். ஓங்காரமாய பொருள் மூனாய் பிரிஞ்சுடனே ஆங்காரமாய, ரொம்ப ஹரிநாம கீர்த்தனம் பாடிட்டு அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டுன்னு பேர். துஞ்சத்து ராமானுஜர் எழுத்தச்சன். அதோட சேர்ந்து வால்மீகி ராமாயணம் படிப்பா. ஒரு மாசம் முழுக்க படிப்பா. படிச்சுட்டு ஒரு நாள் கேரள பக்தாள்னா நாலம்பலம் தொழுதல். அம்பலம்னா கோவில். திருப்பிரயார்னு ஒரு க்ஷேத்திரம் ராமர். இரிஞ்ஞாலக்குடா கூடல் மாணிக்கம் சங்கமேஸ்வரன் பேர் பரதன். திருமூழிக்களம் லக்ஷ்மணன். பாயம்மல் சத்ருக்னன். 4 க்ஷேத்திரம் போவா. இதுக்கு நாலம்பலம்னு பேர். அந்த 4 அம்பலத்துல 3வது அம்பலம் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. இதுக்கு திருமூழிக்களம்னு பேர். நீங்க திருச்சூர்ல இருந்து இரிஞ்ஞாலக்குடாலேருந்து கீழே பெயிண்டிருக்கேள் எரணாகுளத்தை நோக்கி. எரணாகுளம்ங்கிறது கொச்சி. கொச்சி பக்கமா போகும்போது வரக்கூடிய முதல் திவ்ய தேசம் திருமூழிக்களம். சுவாமி இப்ப லக்ஷ்மணன்னு சொன்னேள், இது பெருமாள் கோவிலான்னு கேட்டா பெருமாள் தான், சங்கு சக்கர கதாபாணி தான். ஆனா சங்கல்பம் பண்ணும்போது அந்த பட்டருங்கிற நம்பூதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, இது லக்ஷ்மண பெருமாள்னு சங்கல்பம் பண்ணிப்பார். ரொம்ப வசதியான க்ஷேத்திரம். முன்னாடி பரதனுக்கு ஒண்ணு சொன்னேன் பாருங்க, என்னமா இருக்கும் தெரியுமோ இந்த இரிஞ்ஞாலக்குடா பெரிய கோவில். அங்க பரதன் பிராயஷ்சித்தாவேஷம் பண்ணிட்டு இருக்கார். எப்படி நந்தி கிராமத்துல இருந்தாரோ பரதன், அதே மாதிரி இருப்பார். அதனாலதான் அந்த கோவில்ல பரதனுக்கு அலங்காரம்லாம் ரொம்ப கிடையாது. பிரசாதம் என்ன தெரியுமோ, சுட்ட கத்திரிக்காம்பா. அதாவது இந்த கும்போணத்துக்கு பக்கம் அந்த சாப்பாடுக்கு பேரே ஒரு பேர் உண்டு. அந்த பண்டத்துக்கு அஷடுன்னு பேர். பண்டத்துக்கு என்னன்னா, பெரிய கத்திரிக்காய் வாங்கி நெருப்புல இப்படி 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 சுட்டுட்டு, அப்புறம் நீங்க அது வெளியில இருக்கக்கூடிய அதுக்கு கண்ணங்கரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு குழைச்சிட்டு அது பண்ண. வடதேசத்துல அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. பர்தான்ருவா, ஹஸ்பண்ட். அதுதான் பயங்கன் பர்தா அப்படின்ருவா. தெற்குல பார்த்தேன்னா அதுல கொஞ்சம் புளிய கரைச்சிட்டு, சுவாமி நீங்க என்ன திவ்ய தேசத்தை சொல்ல வந்தேளா, இல்லாட்டா புளிய கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுல கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் தூவி மேல இதுல பண்ண, அது ஒரு அஷட். அதுல கொஞ்சம் தயிரை கலந்துட்டேன்னா அது கொஞ்சம் அது ரைத்தா மாதிரி மாறிடும். அந்த கத்திரிக்காயை சுட்டுத்தான் பரதனுக்கு பிரசாதம். இன்னைக்கும் அந்த கோவில்ல ஒரு சமயத்துக்கு போனேன்னா அஷ்டபதி பாடி அந்த பிரசாதத்தை கொடுப்பா. ரொம்ப நன்னா இருக்கும். அது என்ன இவ்வளவு ஒண்ணுமே அதுல இருக்காது, அவ்வளவு நன்னா இருக்கும். அது கொஞ்சம் கீழே வந்தேன்னா திருமூழிக்களம்ங்கிற க்ஷேத்திரம். லக்ஷ்மணனாக இருக்கின்றார், ஆனா வாஸ்தவமா பெருமாள். லக்ஷ்மணன் எப்படி வந்தார்? லக்ஷ்மணன் என்னாச்சு நன்னா கவனிங்கோ. அயோத்தியா காண்டத்துல ராமர் சீதை லக்ஷ்மணன் சித்திரக்கூட்டத்துக்கு போயாச்சு. அப்போ இருக்கும்போது ஒரு பெரிய படை வருது, ஒரே புழுதி அது இது. வந்த உடனே ராமர் சொல்றாரு, யாரு பாரு லக்ஷ்மணாங்கிற. லக்ஷ்மணன் ஒரு மரத்தின் உச்சியில போய் பார்த்துட்டு சொல்றாரு, இல்லைன்னா கோவிதார எம்பளம் தெரியுதுன்னு. கோவிதாரம்ங்கிறது ஒரு விருட்சம். அந்த விருட்சத்தோட எம்பளம் தான் அயோத்தியாவுடைய எம்பளம். ஞாபகம் வச்சுங்க. இதான உடனே அவர் சொல், கோவிதாரம் வருது அப்படின்னா பரதன் வராம். பரதன் அவ அம்மா உங்களை நாடு கடத்தினது போராதுங்கிறதுக்காக பிள்ளைய ஏவி விட்டு உங்களை வதம் பண்ணணும்னு வரான். முதல்ல இறங்குடா. லக்ஷ்மணன் கூட்டார் ராமர். உனக்கு ஒருவேளை அயோத்தியா சொத்து மேல ஆசை வந்துடுத்தோ, பரதன் வரட்டும், நான் சொல்றேன் பரதா சொத்தை அவங்கிட்ட கொடுத்துரு. பரதா நீ என்னோட வான்னு சொல்ற. ஐயோ அண்ணா நான் அப்படி சொல்ல வரல. டோன்ட் எவர் சே சச் அப்நாக்ஷியஸ் வேர்ட்ஸ் ஃபார் பரதா லக்ஷ்மணா. எவ்வளவு நல்லவன் தெரியுமோ அவன். அப்படி சொன்ன உடனே லக்ஷ்மணன் ரொம்ப அழுதுட்டார். அண்ணா நான் உன் மேல இருக்கக்கூடிய காதல்ல பரதன் அப்படி சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நான் ஒரு பாகவதோத்தமர் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னா, பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம்னு தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல எடுக்கிறார். உலகத்துல ராம பக்தன் இருந்தா ஃபர்ஸ்ட் பரதனா. அல்ல தியாகராஜர் அதெல்லாம் நம்பர் 2, பத்ராச்சல ராமதாஸ் நம்பர் 3, ஃபர்ஸ்ட்னா பரதன் விட்டார். ஃபர்ஸ்ட் ரேங்க்னா அது பரதன் தான். அந்த வரதனை சொல்லலாம தியாகராஜர் எடுக்கிறார். சந்தேகமுனு தீர்ப்புமைய சகேத நிலையரமைய నందాచిత పాదయుగములు మేలో నాగరికమగు பாதுகாயுகம்புலு மேலோ சந்தேகமுனு. அந்த பரதன் கிட்ட அவசாரப்பட்டுட்டானாம் லக்ஷ்மணன். ரொம்ப வருத்தப்பட்டார். பட்டாபிஷேகம் எல்லாம் ஆன உடனே கேரளத்துல மூழிக்களத்துல இருந்து பிராயஷ்சித்தம் பண்ணாரா. நான் ஒரு ஹர்ட் பண்ணிட்டேன். எப்படி நம்ம எவ்வளவு எந்த இடத்துக்கு போய் பிராயஷ்சித்தம் பண்ணணுமோ. அவர் ஒரு வார்த்தை பரதனை பத்தி சொன்னதுக்கு நேர்முகமா கூட சொல்லல, மறைமுகமா சொன்னார். அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ண இடம் திருமூழிக்களம். திருமொழி வாயில வரக்கூடிய வார்த்தை. அந்த திருமொழியை பகவான் ஸ்ரவணித்த இடம் திருமொழிக்களம் என்கின்ற திருமூழிக்களம். இந்த இடத்துல
இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஹாரீத சம்ஹிதை உருவான இடம் திருமூழிக்களம். திருமொழிகள் விளைந்த தளம் மூழிக்களத்தான் மதுரவேணி நாச்சியார் ஆழ்வார் எடுக்கிற திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய் திருமூழிக்களம் என்னும் செழு நகழ்வாய் அணிமுகில் கால் திருமேனி அவட்கு அருளீர் என்ற கால் உம்மைத்தன் திருமேனி ஒளி அகற்றி தெளிவிசும்பு கடியுமே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். அழகிமணவாள பெருமாள் நாயனார் மகாத்மாக்கள் விரகம் அசகியாத மார்தவம் வளத்தின் களத்தே கூடுபூரிக்கும் என்றார்.